ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமணம் இன்றைக்கான சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷோட ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜனனியோட அப்பா சந்தோஷம் பார்க்குறதா வந்திருக்காங்க. ரிசப்ஷனில் விசாரிக்கிறாங்க. இது மாதிரி மீட்டிங் நடக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஜனனியோட அப்பா உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா மாயா ஃபோன் பேசிட்டு வராங்க. வாங்க, நீங்கள் எங்கே வந்தீங்கங்கிறாங்க. இல்லை, சும்மா மாப்பிள்ளையை பார்க்க தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த வாட்டி ஏதாச்சும் பணம் வாங்கிட்டு போகிறீங்களாங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை, ஒரு விஷயம் பேசணுங்கிறேன். சரி, அப்புறம் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கிறாங்க. இல்லை, மாப்பிள்ளை ஏதோ மீட்டிங்கில் இருக்கான்னு சொன்னாங்க, அதனால தான் பார்க்கலங்கிறாங்க. மீட்டிங் முடிஞ்சிச்சு, நான் அங்கேருந்து தான் வரேன், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மாயாவும் போகிறாங்க. நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனியோட அப்பாவும் சந்தோஷோட ரூமுக்கு போகிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு வாங்க மாமா, வந்து உட்காருங்க, உடம்புலாம் எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குங்கிறாங்க. சரி, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே, நீங்கள் எதுக்காக வந்தீங்கிறேன். இல்லை மாப்பிள்ள, இதெல்லாம் இங்கே வந்து பேசுகிற விஷயந்தான், இது மாதிரி மாயா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கங்கிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் அதிர்ச்சிட்டு, என்ன விஷயமாங்கிறாங்க. இது மாதிரி ஜனனி ஒன்றும் இது மாதிரி என்னை பார்த்துக்கிறதுக்காக என் வீட்டுக்கு வரல, இது மாதிரி ஜோசியர் சொல்லி தான் வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, இது மாதிரி என் பொண்ணு ரொம்பவுமே நல்லவ, ஒரு பூச்சி கூட துரோகம் நினைக்க மாட்டா, ப்ளீஸ் மாப்பிள்ளை என் பொண்ணை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. ஐயோ ஏமாம்மா இப்படிலாம் நினைக்கிறீங்க, இது மாதிரி நாங்களே ஏன் ஜனனியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டோம். இது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் ஜனனி இனிமேல் எங்கள் வீட்டை விட்டு வரமாட்டாங்க மாமா, நான் பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு சந்தோஷம் சொல்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனியோட அப்பாவும் போகிறாங்க. சந்தோஷம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம சந்தோஷோட அப்பா அவங்க ஒய்ஃபோட்டு நின்று சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் மாமாங்கிறாங்க. இது மாதிரி குருஜி பூஜைலாம் முடிஞ்ச பிறகு குருஜியை நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க போகலாங்கிறேன். ஏமாம்மா திடீர்னுங்கிறாங்க. ஆமாம், ஏன் என்ன இதெல்லாம் கேட்காத, குருஜியை பார்க்குறதுக்கு பூஜைக்கான எல்லா ஏற்பாடு பண்ணுங்க. சரி மாமா, நான் என்றைக்கு வர்றது என்னதுன்னு கேட்டு சொல்கிறேங்கிறாங்க. அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா ஜனனியும் நம்ம அவங்க மாமாவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட வச்சுட்டு அவங்களும் போதுமான்னு சொல்லிட்டுருக்காங்க. இது மாதிரி ஜனனி ஒரு நாள் இது மாதிரி குருஜியை பார்க்குறதுக்காக மாயா இது மாதிரி டேட் சொல்லுவாங்க. அன்றைக்கி எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வந்துடுவாங்க. சரி மாமா, போயிட்டு வந்துடலாங்கிறாங்க. ஜனனி அப்புறம் இதை மாதிரி நவீன் கவிதாட்ட தான் சொல்லிவிடு, அவங்க எங்கேயாச்சும் போயிட போகிறாங்க. சரி மாமா, நான் எல்லாம் சொல்லிடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது மாதிரி நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், இது மாதிரி எவனோ ஒரு ஜோசியம் சொன்னான்னு சொல்லிவிட்டு உன் அப்பா வீட்டுக்கு ஒன்று அனுப்பி இருக்கக்கூடாது நீ. ஆனால் உங்கள் அப்பாக்கிட்ட கூட இந்த விஷயமும் சொல்லாமல் இது மாதிரி எங்களை எதுவும் தப்பாக பேசாமல் பார்த்துக்கிட்டேன், ரொம்பவுமே தேங்க்ஸ்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறேன். ஐயோ மாமா, இதெல்லாம் ஒரு விஷயமா மாமாங்கிறேன், எந்த ஒரு காலத்துலையும் இது மாதிரி நீயும் என் பொண்ணாவே பிறந்திருக்கலாமா அப்படிங்கிறாங்க. இது மாதிரி இனிமேல் நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுங்கிறாங்க. அப்போ ஜானி உங்கள் மனசுக்குள்ளே எனக்கும் அதான் தான் மாமா ஆசை, ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு போனால் தான் உங்கள் பையன் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களும் யோசிச்சுட்ருங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம நவீன் காலேஜுக்கு வராங்க. உடனே பார்த்திங்கன்னா நம்ம அனிதாவும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இது கொஞ்சம் நேரம் ஓடிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷம் அவங்க ரூமில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பியூனும் வந்து சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க. இல்லைங்கிறாங்க. இது மாதிரி மேடம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, வச்சுட்டு போனால் அப்போ சாப்பிட்டுக்கிறேங்கிறேன். சார், நான் ஒரு விஷயம் சொல்லாமா சார், இது மாதிரி உங்களுக்கு நான் தான் தினமும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி என் ஒய்ஃபு என் கூட இல்லைன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி மேடம் எனக்கும் சாப்பாடு கொடுத்துட்றாங்க சார். இவங்க ரொம்பவுமே நல்ல மேடம் சார், இவங்க உங்களுக்கு ஒய்ஃபாக கிடச்சதுக்கு நீங்கள் ரொம்பவுமே கொடுத்து வச்சுக்கணும் சார். இது மாதிரி ஒரு சண்டேயில் என் ஒய்ஃபு என்னை விட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா. இது மாதிரி நான் நல்லா குடிச்சிட்டு இருந்தேன் சார், குடிக்கிறத பிடிக்காமல் விடுன்னு நான் தான் வேஸ்ட்டாக சண்டை போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவளோட நல்ல குணத்தை புரிஞ்சுட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் எவ்வளோ வச்சு கூப்பிட்டுட்டேன், அவள் ஆனால் என் கூட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. இது மாதிரி உங்கள் ஒய்ஃப் ரொம்பவுமே நல்லவங்க சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பியூனும் அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா சந்தோஷம் இன்னமும் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஜன்னியும் பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்டாங்களா என்ன எதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்தோஷம் பார்த்திங்கன்னா ஐயோ இவ்வளோ ஜனனிக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், இந்த மனநிலைமையில் நாம் எப்படி பேச வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. நம்ம ஜனனியும் ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஆர்த்தி அவங்க ரூமில் நின்று பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாயா வந்து என்ன யோசிச்சுட்ருக்காங்கிறாங்க. ஏங்க அப்படி பண்ணுங்க, நான் என்ன பண்ணேங்கிறாங்க. இது மாதிரி என்ன எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து இது மாதிரி குருஜியை பார்க்க போகலான்னு சொல்லியிருக்கியாமே, குருஜி என்ன நீ ஏற்பாடு பண்ண ஆளா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குங்கிறாங்க. இது மாதிரி நான் எது செஞ்சாலும் சரி அதில் ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற. என்ன விஷயங்காங்கிறாங்க. இது மாதிரி யார் மூலியமாக இது மாதிரி குருஜி நம்ம மாமாட்ட சொன்னால் இது மாதிரி நவீனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ அது எனக்கு தெரியும். இது மாதிரி
நீ அங்கே வந்தோடனே குருஜிகிட்ட நல்ல விதமாக பேசு, அவருக்கு உன்னை பிடிச்சி போயிட்டு இது மாதிரி நவீனுக்கு ஏற்ற ஜோடினா அது ஆர்த்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்படி மட்டும் சொல்லிட்டா நம்ம மாமா கண்டிப்பாக நவீனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பார். ஏன்னா குருஜி மேலே அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. இது மாதிரி அவர் வாயாலேயே இது மாதிரி உனக்கும் நவீனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லுவார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தியும் சந்தோஷப்படுறாங்க. இதோட இன்றைக்கான சீரியலும் முடியுது.